ஏசப்பா சேர்ந்த ஊழியத்திலேயே அற்புதம் நடக்குங்க. ஏசப்பா எங்கே போனாலும் அங்கே அற்புதம் நடக்க ஆரம்பிச்சுங்க. நடக்க முடியாது நடந்த ஸ்டார்ட் பண்ணாங்க, பார்க்க முடியாதவங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க, பேச முடியாதவங்களை பேசினாங்க. இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸோடு வந்தவங்க எல்லாருக்கும் அற்புதம் சேர்ந்து வந்தாருங்க. ஆனால் ஏசப்பா தன்னோட சொந்த ஊரில் அற்புதம் செய்யலை. ஏன்னா அவங்களுக்கு ஃபெய்த் இல்லாமல் போயிடுச்சுங்க, அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. அதனால் அவங்களுடைய சொந்த ஊரில் அற்புதம் நடக்கலன்னா ஊரெல்லாம் அற்புதம் சேர்ந்து வந்தார். அற்புதத்திலே மகா அற்புதம் என்னன்னா ஏசப்பா கானானு கல்யாணத்தில் இயேசு சேர்ந்த அற்புதம் மகா பெரிய அற்புதம். ஏன்னா யோவான் படிக்கும்போது 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கானான் என்ற ஊருக்கு போகிறாரு. அங்கே இயேசுவும் அவருடைய அம்மாவும் அவருடைய சிஷ்யருங்க அந்த ஊருக்கு போகிறாங்க. அப்போ வரைக்கும் கூட ஏசப்பா எந்த அற்புதத்தையும் அவர் செய்யலை, எந்த அற்புதம் செய்யலை. அது வரைக்கும் என்ன செய்தாருன்னா அவர் போதிச்சு கொண்டார். அவர் வாஸ் டீச்சிங் பண்ணி இருந்தார். அது வரைக்கும் எப்பவுமே அவர் ஹீலிங்ஸ் எதுவுமே மிரக்கல்ஸ் செய்யலை, வண்டர்ஸ் அண்ட் மிரக்கல்ஸ் செய்யலை. அப்போ வரைக்கும் கூட அவர் எப்படி இருந்தாருன்னா அவர் டீச்சிங் தான் பண்ணியிருந்தார் அவருடைய சிஷ்யர்களுக்கு. ஆனால் ஏசப்பா இந்த கானான் கல்யாணத்துக்கு போகும்போது அங்கே ஃபஸ்ட்டு மிரக்கல் இயேசு அங்கே செய்ய ஸ்டார்ட் பண்ணார். மரியம்மா சொல்கிறாங்க, இயேசு ஏதாவது அற்புதம் செய்தானே, ஏன்னா அந்த திராட்சரசம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ணும் போது அம்மா என் டைம் இன்னும் வரலாமா அப்படின்னு சொல்கிறார் சிம்பிளாக. ஆனால் அம்மா சொன்னாங்கன்ட்டு செய்யலை ஏசப்பா. அந்த கல்யாணத்துக்கு ஒரு அற்புதம் வேணும், அந்த மேரேஜ் கப்பல்ஸ்க்கு ஒரு அற்புதம் வேணும். ஏன்னா யூதர் இந்த ஜூவிஷ் கல்ச்சர்னா ஒரு கல்யாணன்றது 1 year பிளானிங். அது கல்யாணன்றது 1 நாள் பிளானிங் இல்லை, 3 நாள் இல்லை. ஒரு பையன் ஒரு பொண்ணு என்கேஜ்மெண்ட் ஆகிட்ட பிறகு, பெட்ரூத்தல் ஆகிட்ட பிறகு 1 year பிரேக் எடுத்துக்குவாங்க. எவ்வளோ நாள் பிரேக்குங்க? 1 year பிரேக். ஆனால் நம்ம கிறிஸ்டியானிட்டியில் அப்படி இல்லை. நேற்று பொண்ணு பார்க்குவாங்க, பாஸ்டருக்கு அர்ஜென்ட்டாக சொல்லுவாங்க 2 வாரம் டைம் இருக்குப்பா, 2 வாரம் இங்கே சர்ச்சில் சொல்லணும், பாஸ்டர் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, வென்ஸ்டே கூட சொல்லிவிடுங்க, ஃப்ரைடே கூட சொல்லிவிடுங்க, கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னா மகன் ரொம்ப சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும். ஆக்சுவலாக கிறிஸ்டியன் மேரேஜில் நிறைய ஃபெயில் ஆகுது. மெயின் ரீசன் என்ன we are not educated with the marriage life. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஒரு மாதிரியான கல்யாணத்தை எனக்கு காட்டலைங்க. அவங்க எப்படி வாழணும் எனக்கு காட்டலை. இல்லைன்னா எங்கள் தாத்தா எப்படி அவங்க பொண்டாட்டியை லவ் பண்ணணும், எப்படி அவங்க பொண்டாட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணணும் எனக்கு காட்டலைங்க. ஸோ நான் எப்படியாப்பட்ட கல்யாணத்தை நான் வாழ்ந்துனுக்கிறேன்னா எங்களுடைய முற்பதாக்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படியே என் கல்யாணம் போய் நிற்குது. ஆனால் மேரேஜ்ன்றது பைபிளில் டிஃப்ரெண்ட்டுங்க. மேரேஜ்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வாழணும். அதுக்காகத்தான் யூதருடைய கல்யாணத்தில் நான் அந்த அந்த கல்யாண பையன் கல்யாண பொண்ணு இவங்க 2 பேருக்கும் 1 year ட்ரைனிங் எடுப்பாங்க. கல்யாண பையனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாண பையனுடைய அம்மா அப்பா 2 பேரும் ஒரு புக் எழுதுவாங்க. அவங்க மகன் பற்றி, அவங்களுடைய குடும்பத்துடைய கௌரவத்தை பற்றி எழுதிட்டு அந்த புக்கு என்ன பண்ணுவாங்க, மருமகளுக்கு அனுப்புவாங்க. மருமகளுக்கு அனுப்பி அவங்க மகனுக்கு என்ன பிடிக்கும், பிரேக்ஃபாஸ்ட் என்ன பிடிக்கும், லஞ்ச் என்ன பிடிக்கும், அவங்க எப்படி சின்னது எப்படி அவருக்கு பிடிக்காதது எல்லாம் எழுதிட்டு அவங்களுக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி அவங்க கூட என்ன பண்ணுவாங்களோ அவங்க ஒரு புக் எழுதி இவங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் 1 year டைம் எடுத்து இந்த கல்யாண பையனும் இந்த கல்யாண பொண்ணும் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பெட்ரோத்தல் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம். அப்படின்னா இந்த 1 yearல என்ன பண்ணணும்னா இந்த பையன் என்ன பண்ணணும் இந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற இந்த பொண்ணுக்காக நகைகளும் துணியும் கல்யாணுடைய செலவுங்களும் வீடு கட்டணும். எங்க வீடு எப்படி இருக்கு தெரியுமா, இந்த ஜூவிஷ் கல்ச்சர் பிரகாரம் பெற்றோருங்க கீழே இருப்பாங்க, மருமகள் மேலே இருப்பாங்க. ஒரே வீட்டில் இருப்பாங்க. கீழே மாமனார் மாமியார் இருந்தால் மேலே இருப்பாங்க, மகனும் மருமகளும் இருப்பாங்க. மருமகள் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடெல்லாம் சேர்ந்துட்டு கீழே அனுப்புவாங்க. அவங்க கீழே சாப்பிடுவாங்க, இவங்களும் அவங்க குடும்பமும் மேலே இருப்பாங்க. திஸ் இஸ் த கல்ச்சர். அப்படின்னா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற இந்த கல்யாணம் பண்ணிக்கிற இந்த பையன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அவன் அந்த பொண்டாட்டி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி தன்னை வீடை கட்டணும். அவன் தன்னை வீடை கட்டிட்டு பிறகு தான் கல்யாணம் பண்ணிட்டு அவர் மேலே கொண்டு வரணும். There is a big procedure in Jewish marriage.
ஜூவிஷ் மேரேஜ். நான் லாஸ்ட்டு இந்த கோவிட் டைமில் தான் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அமெரிக்காவுக்கு போனேன். அங்கே போயிட்டு 7 lakhs கொடுத்து நான் என்ன பண்ணேன்னா கவுன்சிலிங், மேரேஜ் கவுன்சிலிங் எப்படி பண்ணணும், ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வருது, சைக்காட்டிக் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வருது, எப்படி அப்படியாப்பட்டவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் என்றது நான் கற்றுக்கணும் வந்தேன் நான். ஸோ அதில் கொஞ்சம் பேசிக்ஸ் கொஞ்சம் கற்றுக் கொடுக்குறேன் நான். 7 lakhs rupees சப்ஜெக்டை கொஞ்சம் பேசிக்ஸ் கற்றுக் கொடுக்குறேன் இன்னைக்கு. அது என்னன்னா எல்லா மேரேஜில் மெயின் ப்ராப்ளம் என்னென்னா கோவம் இல்லைங்க. மெயின் ப்ராப்ளம் மீதி இல்லைங்க, எது பணம் மீதியெல்லாம் இல்லைங்க. மெயின் ப்ராப்ளம் இல்லைன்னா உன்னுடைய தாட்ஸு. என்ன ப்ராப்ளமு? தாட்ஸ். எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுங்க. ஏன்னா எனக்கு என்னென்ன தாட் வருதோ அது அப்படியே வாயில் அப்படியே ஹார்ட்டுக்கு போய் ஹார்ட்லேருந்து வாயில் வந்துடுங்க. எங்கே போவோம்? ஒரு ஆலோசனை வந்துச்சு, அந்த ஆலோசனை எங்கே போகுது? ஹார்ட்டுக்கு போய் ஹார்ட்லேருந்து வாய்க்கு வர்றங்க. திஸ் இஸ் த ப்ரொசீஜர். உங்களுக்கு தெரிஞ்சா ஓகே, தெரியாட்டி தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்போ என் மனைவியை பார்த்து இந்த என் பொண்டாட்டி இருக்குது பிசாசு அன்ட்டு ஒரு ஆலோசனை வந்துச்சுங்க எனக்கு. என்னன்ட்டு என் பொண்டாட்டி ஒரு பிசாசு. இம்மிட்டு இந்த ஆலோசனையை நான் 3 டிவைட் பண்ணோம். இந்த ஆலோசனை எங்கிருந்து வந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா இந்த ஆலோசனை எங்கிருந்து வந்துச்சு? ஒன்று ஏசாப்பாக்கிருந்து வந்துடணும், 2வது சாத்தான்லேருந்து வந்துடணும், 3வது எங்கிருந்து என்கிட்ட வந்துடணும். என் பொண்டாட்டி ஒரு பிசாசுன்ட்டு ஏசப்பா எப்பவுமே சொல்ல மாட்டார். அவங்க மகளை அப்படி சொல்லவே மாட்டார். சாத்தான் சொல்றது சான்ஸ் இருக்குது, இல்லை நான் சொல்றது சான்ஸ் இருக்குது. அதனால நான் என்ன பண்ண, அந்த தாட்டை இமீடியட் ஏசப்பா என்ன மன்னிச்சிடு ஏசப்பா, என் மனைவியை நான் பிசாசுன்ட்டு நான் என்னுடைய ஆலோசனையில் எனக்கு வந்துச்சு, என்னை மன்னிச்சுடு ஜெபம் பண்ணப்போ என்ன ஒன்று, அந்த ஆலோசனை டெலீட் ஆகிடுங்க ஆட்டோமேட்டிக்காக உன் பிரெயின்லேருந்து. ஆலோசனை என்னமோ டெலீட் ஆகிட்டு ஒரு நியூ பீயிங்காக நீங்கள் நிற்குவீங்க. இல்லைன்னு வச்சுக்க, இந்த ப்ராசஸ் பண்ணாதனால தான் என்ன ஆகுதுன்னா இந்த ஆலோசனை உள்ளே போய் அங்கேருந்து நான் ஒன்றா பில்ட் ஆகிட்டு வரோம். ஃபீலிங்ஸு, தாட்ஸு, ஃபீலிங்ஸு, ஆக்ஷன். சொல்லுங்கள். தாட்ஸு ஆலோசனை, தாட்ஸு ஃபீலிங்ஸு ஆக்ஷன். 3 ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் மேரேஜில் ப்ராப்ளமே இல்லாத இருக்கணும்னா இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். உனக்கு பைபிள்லேருந்து எல்லா புக்குன்னு எல்லா கேரக்டர்லேருந்து ஐ கேன் எக்ஸ்பிளைன் திஸ் தாட்ஸ். எல்லாமே ஒரு தாட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் மாமியார் இருக்கிறாங்க இல்லையா, உங்கள் மாமியார் அது ஒரு பிசாசு அன்ட்டு எப்போ வந்துச்சு உனக்கு, எப்போ அந்த ஆலோசனை வந்துச்சு, இம்மீடியட்டாக அவனா உங்கள் ஹார்ட்டுக்கு போவோம். அது மல்லமாக ஹார்ட்டுக்கு போய் ஃபீலிங் டெவலப் ஆகும். என்ன வரும்? ஃபீலிங். ஆமாம், எங்கள் மாமியார் எப்படி தான், எப்படி வாயப்பாரு, இப்படி அப்படி அப்படி இப்படி உள்ளோ ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகும். ஃபீலிங் டெவலப் ஆகிட்ட பிறகு கொஞ்சம் நாள் ஆகிட்ட பிறகு நான் தெரியுமா, இந்த ஃபீலிங் வார்த்தையால் வரும், செயலில் வரும். மாமியார் பார்த்தோன்னா தூக்கி போடுவேன் சாமானு. மாமியார் பார்த்தோன்னா பேய் பிசாசு. என்னத்துக்கு? ஆல்ரெடி ஒரு தாட் உள்ள நின்று ஃபீலிங்கை டெவலப் ஆயிடுச்சு. இந்த ஃபீலிங் என்ன ஆகுதுன்னு வார்த்தையில் வருது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம், யூனிவர்சல் ப்ராப்ளம் இந்த நாளில் கிறிஸ்டியன் ஃபேமிலிஸில் ப்ராப்ளம் எதுக்கு என்ன அதுக்கு ஆகுதுன்னா ஆலோசனை சரியில்லை. திஸ் இஸ் கால்ட் அ ஸ்பிரிச்சுவல் பேட்டல்ஸ். ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய யுத்தம் எங்கன்னா நடக்குது. ஒன்று நம்முடைய பாடிக்கும் ஸ்பிரிட்டுக்கும் ஒரு வார்ஃபேர்ன்றாரு. பாடிக்கும் ஸ்பிரிட்டுக்கும் வார்ஃபேர். இந்த பாடிக்கு ஸ்பிரிட் ஏன் வார்ஃபேர்னா, என்னுடைய ஸ்பிரிட் சொல்லுது தேவனுடைய வார்த்தையின்படி நீ நடன்னு சொல்லுது, என்னுடைய சரீரம் சொல்லுது உலகத்தின் இச்சைகள்ல நீ வாழு சொல்லுது. So there is 2 different people put together in one place, they both are fighting always. So at one point in the thoughts எப்போ நீ கண்ட்ரோல் பண்ணாம போறியோ, எப்போ உன்னுடைய தாட்ஸை நீ கண்ட்ரோல் பண்ணலையோ, அதை ஃப்ரீயா அலோவ் பண்ணிட்டு உன் ஹார்ட்டுக்கு போதோ, உன் தாட்ஸ் ஹார்ட் 2 கனெக்ட் ஆகிறதுனால அது உன்னுடைய கேரக்டரா மாறிடுங்க. கேரக்டர் புரிச்சுங்களா? The thoughts enter into your heart and that becomes your character. ஸோ எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, என் மாமியார் ஒரு பிசாசு. உங்கள் மாமியார் பற்றி சொல்லுங்க. நான் இது ஒரு எக்ஸாம்பிள். உங்கள் மாமியார் ஒரு பிசாசு அண்ட் ஒரு தாட் வந்துச்சு, அதை அங்கேயே டெலிட் பண்ணிச்சு. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா அவங்க எது பண்ணாலும் என்ன தோணும், உனக்கு பிசாசு. ஒரு நாள் என்ன ஆகும், அந்த வார்த்தை இதயத்திலே டெவலப் ஆகிருக்குது, ஃபீலிங் டெவலப் ஆகிருக்குது. ஒரு நாள் என்ன ஆகும்னா அது வாயினால
வெளியே வரும், செயல்னால வெளியே வரும். உன்னுடைய விசுவாச இந்த ஜேர்னில ஏசப்பா பத்தி பேசுற உன்னுடைய வாயில அவங்கள என்ன பண்ணுவேன், அக்யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன், அவங்கள திட்ட ஸ்டார்ட் பண்ண, அவங்கள மேல கத்த ஸ்டார்ட் பண்ணுவேன், அவங்கள டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ண. ஏன்னா உங்களுடைய தாட்ஸ்ல உள்ள என்டர் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு சர்ச்சில் அந்நிய பாஷை பேசுறாங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனோடனே வைஃபை பயங்கரமான கெட்ட வார்த்தை பேசுறாரு. அதே வாயில சண்டே ஃபுல்லா அந்நிய பாஷையில் பேசி ஃபுல்லா என்ன பண்றாரு, திராட்சரசம் சாப்பிட்டு போயினே இருக்கிறாரு. சில பேர் சர்ச்சில் திராட்சரசம் சாப்பிட்டாரு, வெளியே போயிட்டு பீரு ராந்தி விஸ்கிண்ட் அடிக்கிற. ஏன்னா உன்னோட தாட்ஸ் சரியில்லை. நான் போன இந்த இன்சென்டிவ் ட்ரைனிங்ல என்ன சொன்னாங்க தெரியுமா, யூ நீட் டு டிசிப்ளின் யுவர் தாட்ஸ் என்றார் அவரை. யூ நீட் டு டிசிப்ளின் யுவர் தாட்ஸ். நீ உன்னோட டிசிப்ளின் இல்லைன்னா யூ நீட் டு டேக் பனிஷ்மெண்ட். யாரோட பனிஷ்மெண்ட் எப்போது எடுத்துக்கினீங்களா? இப்போ நான் எடுத்துனுக்கிறேன். ஆக்சுவலா எனக்கு கூட ரொம்ப கோவம் இருந்துச்சுங்க. ஏன்னா பெரிய சர்ச், பெரிய மினிஸ்ட்ரி எல்லாம் பெருசு, ப்ராப்ளம்ஸ் கூட பெருசு. வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் என்னாவும் வீட்டில் மனைவி மேலேயும் பிள்ளைங்க மேலே காட்டினேன். இது ஆக்சுவலாக எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்க்கும்போது, கோவத்தை ஆங்கிரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுனால நீ எப்பவுமே கூட கிளியர் ஆக மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், I'll just give you a nice example. பாருங்க, இந்த பாட்டில் இருக்குது இல்லைங்களா, இந்த பாட்டில் மேலே கழுவுறதுனால இந்த தண்ணி சுத்தமாவாது. புரியுதுங்களா? நல்ல துணி போட்டு கல்யாண மாப்பிள்ளை எப்படி இருப்பா தெரியுமா? மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு வராங்க இல்லையா, அவர் ரொம்ப ஸ்டைலாக இருப்பார். அப்படியே உட்காந்து, என்னப்பா பண்ணுற ஆண்டி? நான் இப்படி ஆண்டி. கல்யாணம் ஆகிட்டு பேருக்கு எப்படி வந்தேன்? என்ன வந்த வீட்டுக்கு? அந்த கல்யாணத்துக்கு பார்க்கறதுக்கு போகும்போது அந்த பொண்ணு, அந்த பையன், அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கிற எல்லாம் அவுட்டர் ஸ்ட்ரக்சரு. அம்மா சொல்லுவாங்க, டே அங்கே ஒழுங்காக உக்கார, இதான் பேசாதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னுவாங்க. ஏன்னா இந்த பேசினா சாக்கடை மாதிரி வரும் வாய். அதனால என்ன பண்ணுவோம், கல்யாணம் ஆகிட்டு பேருக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு 2-3 நாள் கல்யாணம் ஆகிட்டு பேருக்கு வாயில வாசனை வருது. என்னன்னா குடிக்கிறான், இன்னும் பீடி சிகரெட் ஸ்மெல்லு. அப்போதான் தெரியுது இவன் இது கூட அடிக்கிறான். அம்மா பார்த்தா இவன் பொம்பளை பொறுக்கி. அப்பா இன்னொன்னுட்டு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாகுது. ஏன்னு சொல்லி கல்யாணத்துக்கு அந்த ப்ரொபோசல் வரும்போது அந்த ஃபோட்டோ கூட ஃபுல் கிராஃபிக்ஸு, எல்லாம் ஆக்டிங் தான், சூப்பர் ஆக்டிங். இவங்களுக்கு சினிமாவில் கொடுத்தா 1500 days ஓடிடுவாங்க. என்ன சொல்கிறேன் நான், இந்த கிறிஸ்டியன் லைஃப் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? எல்லாம் ஆக்டிங் ஆயிடுச்சு. இன்னைக்கு சர்ச்சில் ஒரு ஆக்டிங்கு, சர்ச்சில் ஒரு பக்தி, சர்ச்சில் ஒரு மாதிரி ஏமாறி வெள்ளை துணி போட்டு நான் பரிசுத்தம் வீட்டு சர்ச்சிலேருந்து வெளியே போனோடனே பிசாசு வாழ்க்கை, பிசாசுடைய சுபாவம் உங்களுக்குள்ள வந்துடுதுங்க. அதை மாறணும்னா உன்னுடைய ஆலோசனையில் ஏசாயப்பா வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆலோசனை வந்துச்சுங்க. எனக்கு ஆலோசனை ரீசெண்டாக ஒரு ஆலோசனை வந்துச்சு என் மனைவி மேலே. என் மனைவி என்னை லவ் பண்ண மாட்டேங்கிறாளேமோ அன்ட்டு ஒரு ஆசை வந்துச்சு. ஏன்னா நான் எப்பவுமே நான் எது சொன்னாலும் ரிஜெக்ட் பண்ணுறா, என்னை லவ் பண்ணுறாளா இல்லையா அன்று ஒரு ஆலோசனை வந்துச்சு என் மனைவி மேலே. ஷீ இஸ் பெஸ்ட் உமன் இன் த வேர்ல்டு எனக்கு. ஏன்னா சாங் ஆஃப் சால்மன் சொல்கிற பாரு, 10,000, இப்போ ஆக்சுவலாக 130 crore பீப்புள் என் மனைவி தான் எனக்கு கண்ணுக்கு அடிப்பா. வேறு யாரும் அந்த காலத்தில் 10,000 தான் சாங் ஆஃப் சால்மன் 10,000 நீ ஒண்டி தான் சுந்தரன் இல்லைன்னா அப்படி. இப்போது இந்த ஆலோசனை நான் என்ன பண்ணேன்னு என் மனைவி கிட்ட கேட்டேன், நீ என்ன லவ் பண்ணுறியா? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க, உன்னை லவ் பண்ணாம நீ யாரை லவ் பண்ணுவேன்னாங்க. அப்போது எங்கேருந்து இந்த ஆலோசனை? பிசாசு. இல்லைன்னா எனக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட் வந்திருக்கலாம். ஸோ இம்மீடியட்டாக நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னை தயவு செய்து என்ன பண்ணு, என்னை மன்னிச்சிரு. ஏன்னா இந்த தாட் எனக்கு வந்துச்சு. இந்த தாட் என்ன பண்ற, இயேசுவின் நாமத்தில் இந்த தாட்டை நான் டெலீட் பண்றேன்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்றதுனால என் மனைவி மேல எப்பவுமே கூட எனக்கு ஒரு டவுட் இல்லை, அவங்க என்ன லவ் பண்றாங்களா இல்லையா என்ற ஆலோசனை திருப்பி வரல. இல்லைன்னு நினச்சிக்க நான் அலோவ் பண்ணிட்டேன்னு நினச்சிக்க உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனோடனே இங்கே போய்டும், ஹார்ட்டுக்கு போவோம். பிரெயின் எங்கே போவோம், ஹார்ட்டுக்கு போவோம். ஹார்ட்டில் டெவலப் ஆகும், ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகும், கோவம் டெவலப் ஆகும், மனைவி மேலே இந்த ஃபீலிங், கெட்ட ஃபீலிங் டெவலப் ஆகும். அவங்க எது பண்ணாலும் கூட என்ன தோணும் தெரியுமா எனக்கு, அவங்க என்ன நேசிக்க மாட்டேங்கிறாங்க. பாவம் காலையிலேருந்து வேலை சேர்ந்து வேலைக்காரங்களை வச்சுக்கின்னு எல்லாம் ஆக்கிட்டு எல்லாம் வச்சா கூட எனக்கு என்ன தோணுது, அதில் உப்பு காரம் அதிகம் ஆயிடுச்சுனால, என்னை லவ் பண்ணாதனால தான் இப்படி சாப்பாடெல்லாம் இவ்வளோ அசிங்கமாக குக் பண்ணுறாங்க.
ஸோ எங்கே வந்துச்சு? இந்த தாட்டுக்கு வருதுங்க. இந்த தாட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா உங்கள் லைஃப்பில் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் பிரதி தாட், எவ்ரி தாட், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கிற ஒரு ஒர்க்கராக இருக்கலாம், உங்கள் மேனேஜராக இருக்கலாம். சில பேர் மேனேஜர் என்னை பார்த்தா பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. உண்மையாக மேனேஜர் உனக்கு பிடிக்க மாட்டேங்கிறாங்களா? இல்லை நீ வேலை செய்ய மாட்டேங்கிறியா? இல்லைன்னா மேனேஜர் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நீ என்ன பண்ணுற? அகெயின்ஸ்டாக பண்ணுறியா? யோசிக்கணும் இல்லைங்களா? பாஸ்டர் ஜாப் பண்ணுங்க பாஸ்டர், எங்கள் மேனேஜர் ரொம்ப கெட்டவன், அவன் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டான், ரொம்ப நல்லது. இல்லை, யோசி. உண்மையாக ஒன்று அவன் அந்த 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 ஆள் ஒன்று என்ன எனிமையாக பார்க்குறாரா? இல்லைன்னா உன் தாட்ஸ் அப்படி வந்துச்சா? ஏன்னா உன் தாட்ஸ் ஒன்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் நாளில் என்ன டெவலப் ஆகும்? ஃபீலிங்ஸை டெவலப் ஆகும். என் மேனேஜர் ஆனால் எனக்கு பிடிக்காது, அவருக்கு நானா பிடிக்காது, அதனால தான் இவர் என்ன பண்ணுறாரு, என் மேலே இருக்கிற அதிகாரிகள் தான் போயிட்டு என் பற்றி இல்லாத கொள்ளதெல்லாம் சொல்லுங்கிறாரு அன்ட்டு எல்லாம் நெகட்டிவ் டெவலப் ஆகிட்டு ஒரு நாள் என்ன தெரியுமா? கோவப்பட ஸ்டார்ட் பண்ணுவோம் அவர் மேலே. ஏய் என்னடா என்ன 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 அப்படி என்ன ஒன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகி அது ஒரு மாதிரி ஒரு கோவக்காரனாக மாத்திரவன. சாத்தான் என்ன தெரியும்? ரொம்ப டாக்டிஸான அவன், மல்லமாக உன்னை இருட்டில் தூங்கின்னு போயிடுவான். பார்க்கறதுக்கு லைட் வந்துனே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது என்னாவது எனக்குள்ள இருட்டு டெவலப் ஆகுது. நான் இன்னும் 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 ஏசப்பான்னு தூரமாக கொள்து என்ன ஆகுதுன்னா என்னுடைய முகம் இருட்டு முகமாய் மாறிடுது. So you need to know to how to control your thoughts. உன்னுடைய யோசனை. சில பேர் அம்மா ஏய் பிசாசே உன் மூஞ்சியை பாரு அப்படின்னு சொல்லிச்சு நினச்சிங்க. இல்லைண்ணா உனக்கு யாரோ ஒரு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு வராங்க, உன் மூஞ்சிக்கு அப்படியேப்பட்ட மாப்பிள்ளை வேணுமா அண்ட் யாரோ சொல்லிட்டாங்க நினச்சி இம்மீடியட்டாக என்ன தெரியுமா? ஆல்ரெடி இட்ஸ் நாட் அ தாட், இட்ஸ் அ வேர்ட். வேர்ட் இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும், இம்மீடியட்டாக ஹார்ட்டுக்கு போயிடும், ஃபீலிங் டெவலப் ஆகும். பாரு எங்கள் அம்மா வந்து உன் மூஞ்சியை பாருன்னு சொன்னாங்க, என் மூஞ்சி அழகாக இல்லையா, என் மூஞ்சி அசிங்கமாக இருக்குதா, அப்போ இம்மீடியட்டாக போட ஃபேர் அண்ட் லவ்லி போட ஸ்டார்ட் பண்ணுவேன், க்ரீம் போட ஸ்டார்ட் பண்ணுவேன், மூஞ்சிக்கு லேனும் இல்லாத மேக்கப் எல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணுவேன், இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் பெருசாக தெரிய ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஒரு வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா? ஒரு சீடாக வந்து அந்த சீடு பெருசாயிட்டு ஃப்ரூட்டாக வருத்தான். கோவம், சண்டை, என்ன சொல்கிறது, எல்லாமே எல்லாமே அங்கே தான் வரும். அது எங்கேருந்து ஸ்டாப் பண்ணணும்னா ரூட் லெவலில் கட் பண்ணணும். அதெல்லாம் ரூட் லெவலில் கட் பண்ணால் மோஸ்ட் ஆஃப் த மேரேஜஸ் அவங்க ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதுங்களா கான்செப்ட்? நான் சொல்கிற கான்செப்ட் இட்ஸ் அ பிப்ளிக்கல் கான்செப்ட். அதனால தான் ஏசப்பா இந்த ஏசைய புஸ்தகத்தில் சொல்கிறாரு, வானத்தில் பாரு, அந்த நட்சத்திரங்களை பாரு, அதுக்கிட்ட என்னுடைய ஆலோசனை உங்களை பற்றி பெருசாக இருக்குது. பூமியில் இருக்கிற இந்த மணல் இருக்குது இல்லையா, மணலுக்கான உன்னுடைய ஆசீர்வாதம் அதிகமாக இருக்குதுன்னு ஆபிரகாமுக்கு தேவன் சொல்கிறார். என்னன்னா அவருடைய ஆலோசனை அவ்வளோ பெருசு, பட் நம்முடைய ஆலோசனை எல்லாம் நெகட்டிவ் தான் வருதுங்க. அதனால் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, இந்த பூமியில் நான் வாழ்கிறதுக்கு நான் சாவறதே மேல். ஏன்னா வந்து என்னுடைய தாட்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. தாட்ஸ் பாருங்க, தாட்ஸில் எவ்வளோ பவர்ஃபுல்லானா இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறேன் பாரு சப்ஜெக்டில். இப்போ வந்து எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. இன்னைக்கு ஒரு பாஸ்டர் பேசும்போது உன்னுடைய விசுவாசத்தை பற்றி உனக்கு ஆகும், இன்னைக்கு நீ ஜோம் பண்ணுற உனக்கு அற்புதம் நடக்குது. இமீடியட்டாக என்ன பண்ணுறேன்? உன்னுடைய தாட்ஸ் வருது. ஆமாம் நான் ஜோம் பண்ணுறேன், இயேசு எனக்கு அற்புதம் செய், இயேசு எனக்கு அற்புதம் செய்ய ஜோம் பண்ணுறேன். இமீடியட்டாக தெரியுமா ஃபீலிங் டெவலப் ஆகுது. ஆமாம் ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார், இன்னைக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில் செய்கிறார்ன்ற அந்த ஃபீலிங்கில் என்ன பண்ணுறது தெரியுமா? வேலை செய்ய போகிறேன், உனக்கு அற்புதம் நடக்குது. அதே உனக்கு கடவுள் செய்ய மாட்டார், கடவுளுக்கு பிடிக்கவே பிடிக்காது, கடவுள் என்ன பண்றாரு, அவரு என்ன தண்டிக்கிறாரு, கடவுளுக்கு நானா பிடிக்கவே பிடிக்காது ஒரு ஆலோசனை வந்துச்சுன்னு வச்சுக்கேன், என்ன தெரியுமா? நீ ஜோம் பண்ணாலும் அது நடக்காது, எது சேர்ந்தாலும் நடக்காது. ஏன்னா வந்து உனக்குள்ள ஒரு அவிசுவாசம் டெவலப் ஆயிடுச்சு, தாட் வந்துச்சு, தாட் ஹார்ட்டுக்குள்ளே போய் ஃபெய்த் டெவலப்மெண்ட்டெல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. எங்கே ஃபெய்த் இல்லையோ அங்கே அற்புதம் நடக்காது. ஏசப்பாவுடைய சொந்த ஊரில் என்ன நடக்கலை? அற்புதம் நடக்கலை. ஏன் நடக்கலை? ஏன்னா அவங்களோட தாட்ஸ் என்ன தெரியுமா? ஏசப்பா ஒரு கார்பெண்டர் பையன், இவர் ஒரு இயேசு ஒரு கார்பெண்டர் பையன், இவங்க அம்மா வந்து எனக்கு தெரியும், அவங்க என் சித்தி, எங்கள் அக்கா, எங்கள் அண்ணி, இன்னொன்று இவனா தெரியும், எனக்கு இயேசு எனக்கு தெரியும், அவனை சின்னது நான் பார்த்தேன், அவன் டைப்பரெல்லாம் நான் தான் சேஞ்ச் பண்ணேன், அவன் கக்கால நான் தான் கழுவுன, எனக்கு தெரியும். யார் சொல்லுது? தாட்ஸ் சொல்லுது. அதனால இந்த தாட்ஸ் அப்படி இருக்கிறதுனால இயேசுவுடைய மகிமையை அவங்க என்ன பண்ணல?
டச் பண்ணாமல் போயிட்டாங்க. அற்புதம் நடக்கல அவங்களுடைய வாழ்க்கையில். ஸோ கேட்கறது மூலமா தேவனுடைய வார்த்தை கேட்கறதுனால விசுவாசம் டெவலப் ஆகுது. கேட்கறதுனால ஒன்று தாட்ஸ் டெவலப் ஆகுது. அந்த தாட்ஸ் என்ன பண்ணனா விசுவாசன்ற ஒரு ஃபீலிங் டெவலப் ஆகுது. அந்த ஃபீலிங் இருக்கும்போது என்ன தெரியுமா, அற்புதம் நடக்கும். அதான் ஃப்ரூட்ஸ். புரிச்சுங்களா? தாட்ஸு, ஃபீலிங்கு, ஃப்ரூட்ஸ். தாட்ஸு, ஃபீலிங்கு, ஃப்ரூட்ஸ். உனக்கு ஒரு தாட் வந்துச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இவங்க இந்த மாதம் கரண்ட் பில்லு 5000 ரூபா வந்துச்சு உங்கள் வீட்டுக்கு. என்ன தாட் வந்துச்சுன்னா, இவங்க என் பணத்தெல்லாம் நாசனம் பண்ணுறாங்க, என் மனைவி என்ன பண்ணுது பணத்தெல்லாம் நாசனம் பண்ணுறாங்க, இந்த பிள்ளைங்களாம் பணத்தை நாசனம் பண்ணுறாங்க, எல்லாம் ஃபேன் போடுறாங்க, நான் சொல்கிற பேச்சு யாரும் கேட்க மாட்டேன். ஒரு தாட் வந்துச்சு. கரண்ட் பில் எதுக்கு அதிகமாகிடுச்சுன்னு கீசர் 24 hours ஆன் பண்ணி வச்சா கரண்ட் பில் அதிகம் ஆகும். அது ஒரு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணால் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும். இவர் என்ன பண்ணாருன்னா தாட் உள்ள போன டெவலப் ஆயிடுச்சு. எங்கே ஃபேன் போட்டாலும் பாரு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், 5000 ரூபாய் கரண்ட் பில் வந்துச்சு போயினாசும். இப்போ என்ன பண்ணுறான், காலியாக யாருமே இல்லைங்க, அங்கே ஃபேன் போட்டுக்கிறான். இம்மீடியட் என்ன பண்ணுற, ஃபீலிங் இருந்து ரியாக்ஷன் டெவலப் ஆயிடுச்சு. டேய் பண்ணி நாயே, இது அது, நீ ஃபேன் போட்டுக்கிற, கரண்ட் பில் அதிகம் ஆயிடுச்சு, உனக்கு தெரிய மூளை இல்லையா? ஏன் வருது இந்த வார்த்தையெல்லாம்? ஏன் வருது? உனக்கு ஆல்ரெடி ஒரு ஆலோசனை உள்ள என்டர் ஆயிடுச்சு. அந்த ஆலோசனை ஃபீலிங் டெவலப் ஆயிடுச்சு. அந்த ஃபீலிங் இருந்து உன்னுடைய நாவு, உன்னுடைய இதயத்தை எதால நிரப்பப்பட்டுக்கிறதோ அதனை பற்றி உன்னுடைய வார்த்தை வரும் வெளியே. எப்போ நீ அப்படி பேசுறியோ உங்க வீட்டில் என்ன தெரியுமா, அவங்களுக்கு ஒரு தாட் வரும். எங்கள் அப்பா எனக்கு என்னன்னா பிடிக்கவே பிடிக்காது, என்னை நாய் பேய் பிசாசுன்னு திட்டுறாரு, அவரோட பேசுறதோட நான் என்ன பண்ணணும், தூரமாக இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு உன்னுந்து உன் மகள் உன் மனைவி பிரிய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தாட்ஸு ஃபீலிங் டெவலப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் நீ கத்துன நினச்சிங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த பிள்ளைங்க இன்னும் தூரமாயிடுவாங்க, இன்னும் தூரமாயிட்டு குடும்பம் நாசனமாக போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, உன்னுடைய தாட்ஸ். அதனால தான் நம்முடைய தாட்ஸை தேவனுடைய வசனத்தினால் நெருப்பணும். You need to fill it with the word of God. தேவனுடைய வசனம், தேவனுடைய ஆலோசனைங்க, தேவனுக்காக உன்னுடைய ஆலோசனைகளை மாற்றிக்கணும். எந்த கெட்ட ஆலோசனை வந்தாலும் இம்மீடியட் நான் சொல்லணும், அது எங்கிருந்து வந்துச்சுன்ட்டு நீ கண்டிப்பாக யோசிக்க ஸ்டார்ட் பண்ணா, you will become the king, you will become a leader, you will become a great man, a great woman. அது மாதிரி ஆலோசனை நமக்குள்ள டெவலப் ஆகணும். பாருங்க, ஐசக் நியூட்டன் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அவருக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு, ஏன் இந்த ஆப்பிள் பூமியிலேயே விழுது? ஒரு ஆலோசனை, a question developed in his mind. அது என்ன ஃபீலிங் குள்ள போகுது, ஏன் கீழே வருது, லெஃப்ட் போலியே ரைட் போலியே மேலே போலியே, ஏன் கீழே வந்துச்சு? அது வந்து ஃப்ரூட்ஸ் என்ன தெரியுமா, அதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இன்னைக்கு அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆன ஆள். ஏன் தெரியுமா, he is able to process his thoughts. அவர் தாட்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லான, இன்னைக்கு வரைக்கும் அவருடைய புக்ஸ் நம்ம படிக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஈக்குவேஷன்ஸ், எல்லாம் மேத்தமேட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், அவருடைய தியரிஸ் மேலே நம்ம டிபெண்ட் ஆகிறோம். நீங்கள் உண்மையாக பெரிய ஆள் ஆகணும்னா உன்னுடைய தாட்ஸை நீ கண்ட்ரோல் பண்ணணும். நீ உங்களுடைய தாட்ஸை நீ கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, நீ கண்டிப்பாக பெரிய ஆள் ஆகிடுவேன். அடிதடி, கெட்ட வார்த்தை பேசுறது, கெட்ட பழக்கம் வருது, வீட்டில் சண்டை, இல்லாத பொல்லாத ப்ராப்ளம்ஸ் எதுக்கு வருது தெரியுமா, உன்னுடைய ஆலோசனையை சரியா நீ ப்ராசஸ் பண்ண மாட்டேங்கிற. இதனால தான் நிறைய வெட்டிங்ஸ் இன்னைக்கு ப்ராப்ளம்ஸில் எண்ட் ஆகுதுங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ். வீட்டில் எல்லாம் இருந்தாலும் பெரிய பெட்டுங்க, 2 feet பெட் இது, ஆனாலும் என்ன இல்லை, அது மேலே தூக்கம் இல்லை. தூங்குற, அப்படி தூங்குற, இப்படி தூங்குற, அப்படி தூங்குற, நைட்டெல்லாம் யோசனைங்க ஓடினே இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சீரியல் மேலே ஆயிடுச்சு உன் பிரெயினுக்கு தாட்ஸ் நீ கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் உனக்கு தூக்கம் இல்லை. என்னன்னா யோசிக்கிற, இப்படி படுக்கிற, அப்படி படுக்கிற, டேப்லெட் எடுக்கிற, அது எடுக்கிற, இது எடுக்கிற. தூக்கம் இல்லாதனால பிபி ரைஸ் ஆகுது, பிபினால சுகர் ரைஸ் ஆகுது, சுகர்னால லிவர், கிட்னி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆகுது. தூக்கம் இல்லாதனால பாடி பெயின் ஸ்டார்ட் ஆகுது. தூக்கம் இல்லாமனால அதிகமாக யோசிக்கிறதுனால பிரெயின் ஹீட் அப் ஆகுது. லாஸ்ட்டாக என்ன ஆகுறன்னா, உன்னுடைய ஆயுசு அப்படின்னா உன்னுடைய ஏஜ் லெவலில் நீ 70 வருஷம் 80 வருஷம் வாழ வேண்டிய ஆள் 50 40 30 இறங்கிடுதுங்க கீழே. ஏன்னா உன்னுடைய பிரெயினை நீ கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுச்சு.
ஸோ பைபிள், அதனால தான் நம்மளுக்கு ஏசப்பா நம்மளுக்கு பைபிள் கொடுத்துருக்கிறாரு. என்னத்துக்கு வந்து ஃபெய்த் டெவலப் ஆகணும்னா, ஃபெய்த்தில் நம்ம விசுவாசத்தில் டெவலப் ஆகணும்னா நம்ம தேவனுடைய ஆலோசனைகளால் நம்ம நிரப்பப்படணும். அதனால தான் சாங் ஆஃப் சால்மன் சொல்கிறாரு, ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 16 சொல்கிறாரு, உன்னுடைய ஆலோசனை நிறைய வரலாம், ஆனால் அதை நிறைவேற்றுறதா இல்லையான்ட்டு யார் யோசிப்பாரான்? கடவுள் யோசிப்பாரான். பாரு, ஒரு பையன் ஒரு வாலிபன் ஒரு பொண்ணை பார்க்குறான், ரோட்டில் பார்க்குறான். அந்த பொண்ணை ரொம்ப அழகாக இருக்கிறான். இனிமேட்டு ஒரு தாட் வருது, இந்த பொண்ணு நான் லவ் பண்ண நல்லா இருக்கும்ன்ட்டு தாட் வருது. தாட்னு என்ன ஆகுது தெரியுமா? ஃபீலிங் டெவலப் ஆகுது. நாளைக்கு நின்று அந்த பொண்ணே பார்க்கும், அப்படி இப்படி அப்படி 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 ஃபீலிங் டெவலப் ஆகுது. அடுத்த நாள் என்ன பண்ணுறான்? ஒரு ரோஸ், ஒரு க்ரீட்டிங் கார்டை ஒன்று கொடுக்குறான். அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுறான்? அந்த பொண்ணு எங்கெங்கே போதும் அந்த பின்னாடி சுற்றுறான். என்ன தெரியுமா? அதெல்லாம் ஃபீலிங்ஸு. ஃபீலிங் எங்கே எண்டாவது தெரியுமா? அந்த பொண்ணு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், இவர் தாடி விட்டுன்னு சாரை பாட்டில் வச்சுன்னு இவர் லைஃப்பெல்லாம் வந்து அந்த பாவத்தை பின்னாடி ஓடினுப்பார். இவர் அந்த ஃபோட்டோ வச்சுன்னு வாழ்நாளெல்லாம் அந்த பொண்ணை யோசிப்பார். ஏன்னா சொல்லு, பிரெயின் சரியில்லை இவருக்கு, பிரெயின் சரியில்லை. ஸோ யூ நீட் டு நோ டு கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ். தாட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. தாட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெகட்டிவ் தாட்ஸோட நீ நிரப்பிட்டேன்னா நெகட்டிவான ஆளாயிடுவேன், நீ கேரக்டர்லெஸ் ஆளாயிடுவேன். நீ அதே நீ பாசிட்டிவ் தாட்ஸ் நீ நிரப்பினா நீ பாசிட்டிவ்గా நீ உன் லைஃப் சேஞ்ச் ஆகிடும். பரிசுத்தாவி என்னோட பேசுறாரு. நான் நிறைய பேரோட பேசினேன். நான் பேசும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற டஃப்பான ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசுவேன். நான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு கேட்பேன். அந்த டஃபஸ்ட் ப்ராப்ளம் என்ன பண்ணுறேன், என் தாட்டுக்குள்ளே அனுப்பி அதுக்கு சொல்யூஷன் ஆண்டவர்கிட்ட கேட்டுப்பேன். ஆண்டவரை இது இடப்பட்ட ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போடும்? ஏன்னா பாஸ்டருடைய ஒய்ஃப் அவங்க எம்எஸ்சி மேத்தமேட்டிஷியன். நாங்களும் என்ன யோசிப்போம், ஒரு ஈக்குவேஷன் ப்ராப்ளம் போட்டோன்னா அதுக்கு சொல்யூஷன் தேடிப்போம். யூ நீட் டு சீக் த சொல்யூஷன், நாட் அ ப்ராப்ளம். நீயே ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது. ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற ஒரு ஆளாகணும்னா நீ இப்போ இந்த தாட்ஸை நீ சரியாக கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சனா உன்னுடைய ஆஃபீஸில் நீ மேனேஜர் ஆகிடுவேன், உன்னுடைய ஆஃபீஸில் சிஓ ஆவேன், உன்னுடைய கம்பெனிக்கு எஜமானன் ஆகிடுவேன். உனக்கு 1000 பேர் வேலை சேர்ந்தாலும் உன்னுடைய பிரெயின் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். கிறிஸ்டியன்ஸு இந்த வேர்ல்டை ஏழுபடி சேர்ந்து யார் தெரியுமா? கிறிஸ்டியன்ஸுங்க. ஜூவிஷ் பீப்புள் இன்னைக்கு வேர்ல்டில் ரிச்சஸ்ட் பீப்புள் யார் தெரியுமா? வேர்ல்டில் ஜூவிஷ் பீப்புள். வேர்ல்டில் ரிச்சஸ்ட் கண்ட்ரி தெரியுமா? இஸ்ரேல் கண்ட்ரி. வேர்ல்டில் ஹாலிவுட்டு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எல்லாம் யார் வச்சுருக்கிறாங்க தெரியுமா? ஜூவிஷ் பீப்புள். அமெரிக்கன் எலெக்ஷனுக்கு 50% டொனேஷன் கொடுக்குற யாரு? ஜூவிஷ் பீப்புள். ஜூவிஷ் பீப்புள்னு அவ்வளோ பெரிய ஆளுங்க. அவங்கெல்லாம் வந்து காரெல்லாம் அவங்களே கழுவ மாட்டாங்க. காரை பெஸ்ட்டாக கழுவுறவங்ககிட்ட போய் கொண்டு போய் கொடுப்பாங்க. என் கார் சுத்தமாக கழுவி கொடுப்பாங்க. அவங்க வாங்குறதெல்லாம் பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் கூட பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க தாட்ஸ் கூட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். த வேர்ல்டில் பெஸ்ட் அக்ரிகல்ச்சர் எங்கே இருக்கு தெரியுமா? இஸ்ரேல் தேசம். நான் சொல்லு, இஸ்ரேல் இஸ் ஒன் ஆஃப் அவர் ஹோம் டவுன் சொல்லலாம். ஜெருசலம் இஸ் அவர் ஹோம் டவுன். அது மாதிரி நம்ம மாறணும்னா நம்ம தாட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். பாரு, ஏன் இந்த ஆண்டவர் இந்த வார்த்தை பேசுறேன்னு வச்சுக்கேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க 2 பேர் அவங்க பிள்ளைங்களை நடத்த முடியாதவங்க ஊழியம் செய்ய முடியாதுன்றாரு. புரிஞ்சுங்களா? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க பிள்ளைங்க சரியா அவங்க குடும்பத்தை நடத்த வைக்க முடியாதவங்க சர்ச் லீடர்ஷிப்ல இருக்கக்கூடாதுன்றாருங்க. அப்படின்னு எல்டர்ஸாக கூட இருக்கக்கூடாதுன்றாங்க. அப்படின்னா ஒரு குடும்பத்தையே நீ நடத்த முடியலன்னா சர்ச்சை எப்படி நடத்துவ? யோசிக்கிறீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? ஸோ ஒரு குடும்பத்தையே நீ கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணலன்னா ஒரு கம்பெனி எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இல்லைன்னா ஒரு எஸ்பியா, ஒரு டிஎஸ்பியா, இல்லைன்னா ஒரு கமிஷனரா, இல்லைன்னா ஒரு மினிஸ்டரா, ஒரு எம்எல்ஏவா, ஒரு எம்பியா, இல்லைன்னா ஒரு தாசில்தாரா, ஒரு ஆர்டிஓவா, என்ன வேற என்னென்ன இருக்குது பெரிய பெரிய ஜாப்ஸ். அந்த ஜாப்ஸில் போனா அந்த ஜாப்ஸில் நீ வேலை செய்யணும்னா மெயின் என்ன தெரியுமா? உன் தாட்ஸை நீ கண்ட்ரோல் பண்ண. 1000 பேர் பேசினுப்பான், நாய் மாதிரி பேசினுப்பான்.
ஜெய் ஜெய் தண்டா ஜெய், கலெக்டர் காரு இறங்கணும், கலெக்டர் காரு இறங்கு, நீங்க வேலை செய்யல கத்தி நிற்பாரு. இவர் சும்மா அப்படி கார்ல ஏற்று அப்படி போயினே இருப்பாரு. யார் பெரிய ஆளுங்க? யார் பெரிய ஆளு? உன் தாட்ஸை நீ கண்ட்ரோல் பண்ணும்போது கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாரு. 1000 பேர் பேசினா நாய் மாதிரி கத்தினுப்பா, நீ கூட நாய் மாதிரி கத்தின என்ன ஆயிடுச்சு? சிங்கம் மாதிரி இல்லை, நீ நாய் ஆயிட்ட. சிங்கம் மாதிரி வாழணும்னா நீ சிங்கம் மாதிரி இருக்கணும். அதை விட்டு நாய் மாதிரி கவ 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 என்னாகும்? நீ வீதி நாய் ஆயிடுவ. So this is the basic principles for running a family, running a governing body. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஏன்னா வந்து எங்கிட்ட வேலை செய்கிறவங்க ஊழியம் பெருசு, ப்ராப்ளம்ஸ் கூட ரொம்ப ரொம்ப பெருசுங்க, ரொம்ப ரொம்ப பெருசு. சில நேரத்தில் நான் ரொம்ப கோவப்பட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில, என்னுடைய டிஃபால்ட்டாக மாறிடுச்சு. என்னுடைய டிஃபால்ட்டுன்னு என்ன மாதிரி மீட்டா ஒரு மாதிரி என்ன வேலை செய்யலாம் சரியா, நானே இல்லையா புத்தி இல்லையா உனக்கு இப்படி சேர்ந்துக்கிறேன். ஆக்சுவலாக அப்படி பேசக்கூடாது ஒரு ஊழியக்காரன் நான். என்னாச்சு, எனக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட்ஸு, என்ன இப்படி பண்ணாதான் இவங்கெல்லாம் வேலை செய்வாங்க. நான் எப்படி ஆகிட்டேன்னா ஒரு ரூலிங் ஒரு அரசியல்வாதி மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்பா நான் இந்த நவம்பர் டிசம்பரெல்லாம் போய் என் பிரெயினை நான் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிறேன். நான் இப்போ என்னோடய லைஃப் ஸ்டைலெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. லாஸ்ட் 1 year ஆயிடுச்சுங்க என்னுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. 1 year ஐ டுக் டைம், 1 year டைம் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் யார் மேலே கோவப்பட மாட்டேன். ஐ பிகம் மோர் ஹம்பிள். முன்னாடி ப்ரைடாக ரொம்ப ப்ரைடாக இருந்தேன். இப்போ நவ் ஐ நோ ஹவு டு ஹம்பிள் மை செல்ஃப். நிறைய டைம் நம்மளுக்கு தெரியாதுங்க, நம்ம போயினே இருப்போம், நம்ம பாவத்தில் அப்படியே தெரியாமல் போயினே இருப்போம், பைபிள் தூக்கின்னு இருப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் நமக்குள்ளே உள்ளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், டெவலப் பண்ணுறோம், ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் டெவலப் பண்ணுறோம். பாருங்கள், நான் சொன்ன வேலை செய்யாதுங்க. வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் எங்கள் கடைக்கு போயிட்டு ஒரு பெப்சி பாட்டில் வாங்குங்க. நல்ல பெப்சி பாட்டில் வாங்கிட்டு நல்லா ஷேக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, ஃப்ரீசரில் வச்சு என்ன ஆகும் தெரியுமா, என்ன ஆகுங்க, ஃப்ரீசரு பிரேக் ஆகிடுங்க. ஏன் சொல்லு, இது உள்ள ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்குது. எப்போ இது ஐஸ் ஃபார்ம் ஆகுதோ இந்த ப்ரெஷர்னால இந்த பாட்டில் பிளாஸ்ட் ஆகிடுங்க. நிறைய ஃபேமிலிஸ் இன்னைக்கு பிளாஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, உன்னுடைய தாட்ஸ்லேருந்து ஃபீலிங் வரட்டும், ஃபீலிங்லேருந்து உன்னுடைய ஆக்ஷனில் ரியாக்ஷனில் உன்னுடைய வாழ்க்கை ஆகிடுதுங்க. ஸோ அதனால என்ன ஒரு தெரியுமா, உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கூட சில பேர் பாருங்கள், எப்போ பார்த்தா அவங்க பொண்டாட்டி பற்றி நெகட்டிவாக பேசுவாங்க, எப்பவுமே அவங்க புருஷன் பற்றி நெகட்டிவாக பேசின்னு இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா பற்றி நெகட்டிவாக பேசுவாங்க, அவங்க மாமியார் மாமனார் பற்றி நெகட்டிவாக பேசின்னு இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுடைய இதயத்தில் என்ன நிரப்பப்பட்டுக்குதுங்க, நெகட்டிவ் தாட்ஸ் நிரப்பப்பட்டுக்குதுங்க. ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா தேவனுடைய வசனம் உனக்குள்ளே போகணும், தேவனுடைய சத்தம், தேவனுடைய வார்த்தைகள் உன்னுடைய மைண்டிலிருந்து ஹார்ட்டுக்கு போகும்போது உன்னுடைய சூழ்நிலைகள்லாம் மாறிடுங்க, சூழ்நிலைகள்லாம் மாறும். அதனால தான் பைபிள் சொல்லுது we need to love unconditionally. husband and wife unconditionally love பண்ணணும். love is one of the foundation for husband and wife. பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலன் பவுல் எழுதி என்ன சொல்றாரு, கணவர் தன் மனைவி என்ன பண்ணும், நேசிக்கணும்ன்றாரு. நேசிக்கிறதுக்கு என்ன ப்ராப்ளம்னா உன் தாட்ஸ் தான். அது பெசாசி, அது இது அது, அவளை போய் நான் லவ் பண்ணுமா, ஃபர்ஸ்ட் அவள் லவ் பண்ண சொல்ல அம்மா பார்க்குறேன் நான். ஏன்னா you have already fed your brain with negative thoughts. ஹஸ்பண்டை லவ் பண்ணு, ஹஸ்பண்டை நேசி, ஹஸ்பண்டை வீட்டை பார்க்கணுன்னு நானே பார்க்குறேன். நான் அந்த நாய் மாதிரி உதவி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்கிறேன். அந்த ஆள் வருவார், காலையில் போவார், சாயங்காலம் வருவார், அவரை பற்றி ஒரு மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன் சொல்லு, உன்னுடைய மைண்டில் நெகட்டிவ் தாட்ஸை ஹார்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. ஹார்ட்னு எங்கே வந்துச்சு, வாயில் வந்துச்சு. எக்ஸாம்பிள், நீங்கள் அது மாதிரி ஆளாக இருந்தானா இம்மிடியேட்டாக யூ நீட் டு கோ பேக் டு யுவர் தாட்ஸ். ஐம் சாரி, நீ ரொம்ப சிக் ஆகிட்டுக்கிறேன்னு சொல்கிறேன் நான். யூ ஆர் சிக். யுவர் தாட்ஸ் ஹவ் மேட் யூ டு பிகம் சிக். புரியுதா கான்செப்ட் பிரதர்? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்கிறது? நான் கான்செப்ட் புரியுதுங்களா, பைபிள் கான்செப்ட்? ஸோ உன்னுடைய ஃபேமிலி நல்லா இருக்கணும்னா யூ நீட் டு ஃபீட் வித் குட் திங்ஸ். அதனால தான் பைபிள் சொல்லுது 4 நிலத்தை பற்றி பேசு. ஒன்று ராக்கி லேண்டு, இன்னொன்று வந்து குட் சாயில், இன்னொன்று வந்து தானி புஷ்ஷஸ், இன்னொன்று எது, இன்னொன்று எங்கங்க, பாத்வே. பாத்வேல எதையும் பாத்வேல இருந்துச்சுன்னா உனக்கு எவ்வளோ போட்டாலும் வேஸ்ட் தான்.
முள்ளனா பாவம், பாவத்தின் மத்தியில் நீ சுற்றிலும் பாவம் இருந்துச்சு வச்சுக்க, நீ ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிளான்ட்டாக இருந்தாலும் அவங்க தாட்ஸ்னால் என்ன வேணா, அவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் உன் பிரெயினுக்குள்ளே போகுது. உன் பிரெயின் இந்த எங்கே போகுது, ஹார்ட்டுக்கு போகுது. ஹார்ட்னு என்ன ஆகுற, உன் கேரக்டராக டெவலப் ஆகுது. ராக்கி ஸ்டாண்ட் சில பேர் எப்படி இருப்பாங்களாம், கல்லு மாதிரி ஆகிட்டுப்பாங்க, கல் பாறை மாதிரி ஆகிட்டுப்பாங்க. ஏன்னா அவங்க எதையும் அது மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு லவ் பண்ண தெரியாது, அவங்க எதுவுமே இருக்காது ஃபீலிங். எப்பவுமே பார்த்தா வாயை திறந்தா அவ்வளோதான் சாக்கடை மாதிரி வரும் அவங்க வாய். என்ன சொல்ல, அவங்க எதையும் கல்லா மாறிடுச்சு. ஏன்னா அவங்க தாட்ஸு அவங்க சரியாக ப்ராசஸ் பண்ணாதனால அவங்க எதுக்குள்ள போய் எதையும் என்னாச்சு தெரியுமா, கேரக்டர்லாம் கூட ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுவாங்க. சில பேர் அவங்க ரொம்ப நல்லவங்க தான், பட் ஆனால் அவங்க அது மாதிரி இன்னத்துக்கு பிஹேவ் பண்ணுறாங்கன்னா பிகாஸ் ஆஃப் தேர் தாட்ஸ். பிகாஸ் ஆஃப் தேர் தாட்ஸ். நல்ல நிலத்தில் நல்ல விதையை போட்டீங்கன்னா அவங்க நல்ல பழம் வரும். நீங்கள் நல்ல பழத்தை பார்க்கணுன்னா நீங்கள் பிரெயினில் நல்ல தாட்ஸை போடுங்க. என்ன தாட்ஸு, என் ஹஸ்பண்ட் இஸ் த பியூட்டியஸ்ட் மேன், இஸ் த ஸ்மார்ட்டஸ்ட் மேன் என்ற தாட்டை போடுங்க. என்னாவும் அது உள்ளே போய் ஃபீலிங் டெவலப் ஆகும். ஃபீலிங் டெவலப் பண்ண என்னவா, என்னங்க இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, உங்கள் பேண்ட் அழகாக இருக்குது, உங்கள் ஷர்ட் அழகாக இருக்குதுங்க, சூப்பருங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், அவர் வெக்கப்பட ஸ்டார்ட் பண்ணுவார், உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். ஃபீலிங் டெவலப் ஆகும். பாருங்க, நீங்கள் சொன்ன உடனே இட்ஸ் நாட் அ தாட், இட்ஸ் அ வேர்ட். வேர்டு இன்னும் பவர்ஃபுல். அவங்க இம்மிடியட் ஹார்ட்டில் என்ன டெவலப் ஆகுது, ஃபீலிங். இம்மிடியட் உன்னை பிரியாணி சென்டருக்கு, இன்னொரு சென்டருக்கு, ஒரு பார்க்கு, ஏதோ ஒரு இடத்துக்கு போய் உன்னை அன்பு செலுத்த அவர் ட்ரை பண்ணுவார். ஒரு சாரி வாங்குறது, ஒரு கோல்டு நகை வாங்குறது, ஏதோ உனக்கு பண்ண நினைப்பார். ஏன் சொல்லு, உன்னுடைய வாயினிருந்து அன்பு செலுத்தும் போது நீ அன்பே பெற்றுக்கொள்ளுவ. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, பொண்ணு ஒரு லேடி கிட்ட என்ன கொடுத்தாலும் மல்டிப்ளை ஆகும். இதை சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் என்ன கொடுத்தாலும் மல்டிப்ளை ஆகும். ஒரு லேடிக்கு உன்னுடைய விதை கொடுத்தன்னு வச்சுக்கோ, குழந்தை கொடுப்பாங்க. ஒரு லேடிக்கு நீ பணத்தை கொடுத்தா அவங்க பணத்தை அதிகமாக்கி சேர்த்துட்டு உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஒரு லேடிக்கு எது கொடுத்தாலும், ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 31 சொல்லுங்க, எது கொடுத்தாலும் மல்டிப்ளை ஆகும். ஆனால் ஒரு லேடியை அடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, ஒரு லேடியை நீங்கள் டார்ச்சர் பண்ணிங்கன்னு வச்சுக்க, மல்டிப்ளை ஆகிடும். டார்ச்சர் தான் அவன் ஃபேமிலி. லேடியில் இருக்கிற வீக்னஸ் அதான் அவன் பெரிய வீக்னஸ். அதனால தான் அவன் பலீனமான ஒரு 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 வெசலண்ட் பைபிள் சொல்லுது. ஏன்னா நீ இன்னா கொடுத்தாலும் அவங்க மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் ஃப்ரூட்ஃபுல் கிரவுண்ட். அவங்களுக்கு என்ன விதை போட்டு அதான் வரும் புருஷங்க. ஸோ நெவர் ட்ரை டு புட் எனி ராங் சைட் இன் தேம். என்னன்னா அம்மா வீடு அவள்தான், வீடு அவள்தான். ஸோ நீங்கள் உங்களுடைய இதயத்தை சுத்தமாக வச்சுங்க, உங்களுடைய தாட்ஸை சுத்தமாக வச்சு. எக்ஸாம்பிள், நீ எங்காவது ஸ்டக்காக இருந்தாலும் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் கணவர் மேலே இது மாதிரி ஆலோசனை வந்து என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, என் வாய் சரியில்லை, உங்கள் இதயம் சரியில்லை. ஜெபம் பண்ணும்போது சரியாக ஜெபம் பண்ணணும். ப்ராப்ளமை சரியாக அட்ரஸ் பண்ணலாம். டாக்டர் எங்கே நோவானே இங்கன்னு சொன்னிச்சு, அங்கே தான் நோவானே என்ன இருக்குது அங்கே பார்க்குவார் அவர். கிட்னி இருக்குதா, லிவர் இருக்குதா, அங்கே வயிறு இருக்குதா, இன்டெஸ்டைன் இருக்குதா, அதான் யோசிப்பார். நம்ம ப்ராப்ளம் வாயில்ல, நம்ம ப்ராப்ளம் கோவம் இல்லை. ஆண்டவரே, என் கணவருடைய கோவத்தை கம்மி பண்ணு. கோவம் இல்லை ப்ராப்ளமு, அவருடைய ஹார்ட் சரியில்லை. என்ன சரியில்லை பிரதர்? ஹார்ட் சரியில்லை. ஆண்டவரே, என் கணவருடைய இதயத்தை என்ன பண்ணு, மாத்தாண்டவரன்னு ஜெபம் பண்ணோம். கோவத்தை கம்மி பண்ணா திருப்பி கோவம் அதிகமாகும். திருப்பி கம்மி ஆயிடுச்சுன்னா, பிபி கம்மி ஆயிடுச்சுன்னா, கறியெல்லாம் சாப்பிட்டா கோவம் அதிகமாகும். ஸோ இந்த இயரில் 2021 நான் முடிக்கிறேங்க. நான் 2021 நம்முடைய குடும்பமுடைய ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும், நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் த மேரேஜ் சேஞ்ச் ஆகும், நம்ம ஃபியூச்சரு சேஞ்ச் ஆகணும்னா உங்களுடைய தாட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். உங்கள் தாட்ஸை சேஞ்ச் பண்ணனா தேவனுடைய வசனத்தினால, ஜெபத்தினால, தேவனுடைய ஆலயத்துக்கு தேவனை ஆராதிக்கிறதுனால உங்களுடைய தாட்ஸ் சேஞ்ச் ஆகும். தாட்ஸ் சேஞ்ச் ஆகும்போது உங்களுடைய ஃபீலிங்ஸ், பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகும். பாசிட்டிவ் ஃபீலிங்ஸு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரும். கடைசி ஒன்று சொல்கிறேன் பாரு, உங்களுக்கு ஒரு நல்ல தாட் வருது, இந்த சர்ச்சுக்காக நான் சேர் கொடுக்கணும்னு சொன்னார் பாஸ்டரு. இதில் 2 தாட் வரும். இம்மீடியட்டாக ஒரு ஆள் நினைப்பாங்க, இப்போ வரைக்கும் நிறைய கொடுத்தேன் இல்லையா, திருப்பி கொடுக்கணுமா அப்படின்னு யோசித்தேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக நீ கொடுக்க மாட்டேன். ஏன் சொல்லுங்க, ஃபீலிங்கு உள்ள டெவலப் ஆயிடுச்சு. எப்போ பாஸ்டர் கேட்குவாரு அண்ட் டெவலப் ஆயிடுச்சு. கொடுத்தாலும் வேஸ்ட். அது ஏசப்பா அதை எடுத்துக்க மாட்டார்.
நல்ல தாட் எடுக்கிறவங்க என்ன சொல்ல தெரியுமா, ஐயோ எனக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பாஸ்டர் கொடுத்துட்டாரு, இட் இஸ் a blessing பாஸ்டர். இந்த சேர் கண்டிப்பாக ஒரு 10 years 20 years வரும். இந்த 20 years உட்காந்தப்பெல்லாம் என் வீட்டுக்கு blessing வருதுன்னா கண்டிப்பாக 100 சேர் வாங்கினா கூட நான் கண்ணுக்காக பார்க்க மாட்டேன். ஏன்னா தட் பிரிங்ஸ் blessing. ஒரு ஃபேன் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உட்காரவங்கலாம் கூலாக அந்த கூலாக ஆண்டவர் ஆராதிக்கும் போதெல்லாம் அந்த ஃபேன் சுவிட்ச் ஆஃப் ஆனப்பெல்லாம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம பணம் வந்துனே இருக்கும். அது மாதிரி blessing. ஐயோ இது மாதிரி blessing நான் மிஸ் பண்ணக்கூடாது. பாஸ்டர் எத்தனை சேரு நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் பாஸ்டர், இப்பயே பாஸ்டர் உங்களுக்கு கூகுள் பே கூட நம்பர் கொடு பாஸ்டர், உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். தாட் ஃபீலிங்கில் போயிடுச்சு. ஃபீலிங் என்ன ஆகுது, ஆக்ஷனில் வருது. ஆக்ஷனில் வந்தோன்னு என்ன தெரியுமா, உன் வீட்டுக்கு தெரியாமையே உனக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. ஆல்ரெடி வந்துச்சு. ஆல்ரெடி செட்டில்டு. ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் செட்டில் ஆயிடுச்சு. அதனால் ஒரு கிறிஸ்தவனாய் உன்னுடைய தாட்ஸு, உன்னுடைய ஃபீலிங்ஸு, உன்னுடைய ஆக்ஷன்ஸை நீங்கள் சரியாக பார்த்துக்கினீங்கன்னா நீங்கள் வேர்ல்டு சேஞ்சராக, ஏசப்பாயோடைய டிசைப்பிளாக உலகத்தை நீங்கள் மாற்றலாம். ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே, அவங்களுடைய ஆலோசனைகள், அவங்க ஃபீலிங்ஸ், அவங்களுடைய ரியாக்ஷன், ஆக்ஷனில் பிரபா ஆண்டவரே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிதான கோணத்தில் அவங்களை கொண்டு போகும்படி இந்த நாள் நீர் பேசினதுக்காக இம்மை துதிக்கிறேனப்பா. உங்களுடைய ஜனங்களை ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையில் அவங்க செல்லும்படி, உம்முடைய ஆண்டவரே பாவத்தின் வார்த்தைகள் அல்ல, பாவத்தினுடைய இச்சைகள் அல்லவா, உம்முடைய ஆலோசனைகளோடு அவங்க முன்னே போய் அவங்க குடும்பமும் அவங்களுடைய வியாபாரமும் அவங்களுடைய ஆண்டவரே வேலையும் எல்லா விஷயத்திலும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உங்களுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனுஷர்களாக நீர் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்ம யாரும் சேர்ந்து சொல்லணும், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவி ஆகிய திரியேக தேவனுடைய அன்னும் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் மாறாமல் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.